அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துருக்கோம். கடந்த கிளாஸில் நாம் 1935 கவர்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் கடந்த கிளாஸில் பார்த்தோம். ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. ஸோ இந்த பீரியட் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். 1857 எப்படி அது எவால்வ் ஆச்சு அங்கேருந்து நம்ம பார்த்தோம். சில அசோசியேஷன் வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து கடைசியாக நாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் பிறகு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறத நாம் இந்த கிளாஸில் பார்ப்போம். இதோடு வந்து ஹிஸ்ட்ரி வந்து முடியுது. ஐஎன்எம் சாப்டர் இதுக்கப்புறம் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஒரே இதாக பார்க்க வேணாம், ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ 1935 என்ன வந்திருக்கும் அப்படின்னா நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி. இப்போ அங்கங்கே மாகாணங்களில் அவங்களே வந்து நிர்வகிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த உரிமையை வந்து கொடுக்கறதுனால காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 1937 எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து அப்போ தான் முறையாக வந்து எலெக்ஷனில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ப்ரொவின்ஷியல் அட்டானமி வந்து கொடுக்குது. அதனால் முதல்ல எலெக்ஷனில் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுது, 7 ப்ராவின்சஸில் வந்து வின் பண்ணுது. 2-3 வந்து வேற இது பண்ணியிருக்கோம், வேற இடங்கள்ல வந்து மற்றவங்க ஜெயிச்சிருப்பாங்க. காங்கிரஸாக வந்து மெஜாரிட்டியான இடத்துல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. மெட்ராஸ், பாம்பே, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒரிசா, நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்சஸ்னா அருணாச்சல் பிரதேஷ் இந்த பகுதி சொல்கிறாங்க. சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அப்படின்ற சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷ் தான் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணுது. ஸோ முஸ்லீம் லீக் பர்ஃபார்ம் போர்லி ரைஸ் இன் கம்யூனல் ஐடென்டிட்டி. ஆனால் பாருங்கள், முஸ்லீம் லீக் மட்டும் இதெல்லாம் வந்து ஜெயிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுது, இந்த எலெக்ஷன்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இன்னும் இது நம்மளால் ஜெயிக்க காரணம் என்ன, கம்யூனல் ஐடென்டிட்டினால. இந்துஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேறாங்க, முஸ்லீம்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போட நினைக்கிறாங்க. சில பேர் அவங்களே வந்து பார்ஷியலிட்டியாக வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ இப்படி பல காரணங்களால் காங்கிரஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது, முஸ்லீம் லீகால் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, அதன் பிறகு 1935 வந்து அவங்க ரிசைன் பண்ணிருப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் இவங்களுடைய கன்சர்ன் பண்ணாமலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து எங்கள் சார்பாக வந்து இந்தியா வந்து போரில் கலந்துக்கோன்னு சொன்னதுனால எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமலே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆட்சி வந்து கலைஞ்சிரும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன, ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் எக்ஸசைஸ் ரியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். முதல்ல அவங்க எலெக்ஷன்னு அப்போ தான் ஒரு அதிகாரத்தை வந்து கைப்பற்றுறாங்க. ரிவீல் கம்யூனல் டிவைட் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். அப்போ தான் வந்து முதல்ல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது, மக்கள் எல்லாருமே வந்து கம்யூனலாக ரிலீஜியஸாக வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த டைமில் தான் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து முஸ்லீம் லீகால் ஜெயிக்க முடியல, காங்கிரஸால் அதிகமாக வந்து ஜெயிக்க முடியுது. ஒரு 7 ப்ராவின்ஸில் ஜெயிக்க முடியுது. காரணம் என்ன, ஹிந்துக்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அவங்களால மட்டும் வின் பண்ண வைக்க முடியுது அப்படிங்கிறத நாம் அந்த டிவைடு தெரியுது நமக்கு இந்த ஆக்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வேர்ல்டு வார் 2 அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் இஷ்யூ. வேர்ல்டு வார் இருக்கிற சமயத்தில் அதே போல் சில பவர் இஷ்யூஸும் வருது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் இஷ்யூஸ் தான் என்ன, இப்போ இந்த இதுலேயே ஒன்று சொல்லியிருப்பாங்க. 1917 வந்து மாண்டெக்ஸம்ஸோட ரிஃபார்ம்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய பவர்ஸ், ஆங்கிலேயர்களுடைய பவர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வேர்ல்டு வாரம் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவரிங் ஃப்ரம் பிரிட்டிஷ் டு இந்தியா அப்படிங்கிறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏரா வந்து 1940 1947 வரைக்கும் இந்த பகுதியை பார்ப்போம். 1940 என்ன பண்ணுறாரு, ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, வைஸ்ராய் ப்ராமிஸ் மோர் இண்டியன்ஸ் இன் கவர்னன்ஸில் நாங்கள் அதிகப்படியான இந்தியன்ஸை கொண்டு வரோன்றாங்க. அப்போ காந்திலாம் சொல்லுவார், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சுதந்திரம் கேட்டுங்கிறோம், நீங்கள் வந்து இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அதை ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. இது ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. 1942 குட் இண்டியா மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட், வெள்ளையினிய வெளியேறு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் ரெப்ரெஷன், அதாவது அதிக மக்கள் எல்லாமே வந்து ஒன்றா கூட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் 1935 37 காங்கிரஸ் ஜெயிக்குதா, அப்போ 39 அவங்க ரிசைன் பண்ணுறாங்க, கேட்காம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது இருக்கு போராட்டம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதே போல் வேர்ல்டு வார் வந்து 1949 வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு சான்ஸை 39 ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களை இங்கிலாந்தை நம்ம அப்படியே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஆர்மர் ரெப்லியன் வந்து எடுப்பாங்க. ஸோ இது நமக்கு யாருமே அப்போது பிரிட்டிஷும் வந்து தோக்குற சமயத்தில் இருக்கும். இந்தியாவுடைய ஆதரவு நமக்கு வேணுன்றதுனால சில வேலைகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது லாலிபப்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது போல தான் கொடுத்து தான் வந்து இந்த ஆகஸ்ட் ஆஃபர் சொல்லிட்டு
உங்களுக்கு நிறைய இந்தியன்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனால் காந்திஜி போன்ற தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து சுதந்திரம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக 1942 குவிட் இந்தியா மூமெண்ட்டுன்னு ஒரு மூமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. 1940 1945 வரைக்கும் இல்லை காந்தி அண்டு காங்கிரஸ் லீடர், பெரும்பாலான காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருமே வந்து கைது செய்யப்படுவாங்க. இந்த இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் மட்டுமே பெரும்பாலான பிரபலமான தலைவர்கள் இல்லாமல் மக்களாலவே வந்து எழுச்சியால் செய்யப்பட்ட ஒரு போராட்டம்னா இதுதான். அவங்க முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு இருப்பாங்க. மக்கள் தான் வந்து போராட ஆரம்பிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இங்கே இதே இருக்கக்கூடிய இந்த முத்துக்கடை ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே கூட காமராஜர் அவர்கள் வந்து பாம்பேயில் போயிட்டு இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அட்டன் பண்ணிட்டு வரும்போது தான் அங்கேயும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. காமராஜரே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் அரக்கோணத்துலேருந்து தப்பிச்சு வந்து தான் வந்து முத்துக்கடையில் தங்கியிருக்கிற மாதிரி இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு முத்துக்கடையில் ஒரு வீடு கூட ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பார்க்காதவங்க வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பகுதி அது. 1946 என்ன பண்ணுறாங்க, கேபினட் மிஷன் பிளான் ஒரு பிளான் வந்து கொண்டு வராங்க. இந்த 1942 இது அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து கிரிப்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வரும். அதன் மூலமாக இந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு நாங்களே ஒரு கமிஷன் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து எப்படி அரசியலமைப்பு ஏற்படுத்துறது அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக 1946 கேபினட் மிஷன் கமிஷன் வருது. அதன் பிறகு தான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் நம்மளுடைய அரசியல் சட்டமானது எழுத ஆரம்பிக்கும். 1947 மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுவார், மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லுவாங்க. மவுண்டன் பிளான்னா என்ன, இந்தியாவை வந்து ரெண்டாக பிரிக்கிறது, இந்தியா அண்டு பாகிஸ்தானாக பிரித்து ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு சுதந்திரம் கொடுக்குறது தான் வந்து மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லுவாங்க. மவுண்ட் பேட்டன் பிளான்னா என்ன அர்த்தம், இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறது, பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இஸ் மவுண்ட் பேட்டன் பிளான், அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, டெமான்ஸ்ட்ரேட்டட் இர்ரிவர்சிபிள் டிமாண்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் தான் எங்களுடைய முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துறத நாம் இந்த பீரியடில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். பிரிட்டிஷ் ரெகக்னைஸ் த டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் வாஸ் இன்எவிட்டபிள், அந்த பவர் வந்து நாம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா, திரும்ப நம்ம பழைய மாதிரி வந்து திரும்ப இந்தியாவை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ சான்ஸே கிடையாது அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு அங்கே வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நாம் இந்திய சுதந்திரம் பார்த்துட்டு இல்லையா, இதுலேருந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, என்னென்ன பார்த்துருவோமா, ரைஸ் ஆஃப் கம்யூனலிசம். இப்போ இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் நிறைய கம்யூனல் ரைட்ஸ் வந்து நிறைய நடக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த மத ரீதியாக வந்து பிரிஞ்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1909 கர்சன் பிரபு மூலமா கொண்டு வரப்பட்ட ஸோ இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் தான், அதுதான் சொல்கிறோம். அது கர்சன் பிரபு அப்போது பெங்காலை வந்து பிரிச்சிருப்பாரு. ஸோ அதன் காரணமாக 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கம்யூனல் எலக்ட்ரேட், செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரேட், முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஒரு தொகுதியில் வந்து கேண்டிடேட்டாக வந்திருக்கணும், அவங்க தான் அவங்கள எலெக்டும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் 1919 அதே போல் மற்ற ரிலீஜனுக்கு வந்து கொடுப்பாங்க கம்யூனல் செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரேட்டை. ஸோ இதெல்லாம் தான் வந்து மதங்களை தனியாக பிரித்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் வந்து பிரிட்டிஷ் ஐடியாலஜியில் டிவைட் அண்ட் ரூல், அதாவது பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து முஸ்லீம் எக்கனாமிக் காம்படிஷன், பொலிட்டிக்கல் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் காங்கிரஸ் டு அகாமடேட் மைனாரிட்டிஸ். இப்போ காங்கிரஸால் ஒரு மைனாரிட்டிஸை வந்து அவங்களால வந்து கொண்டு போக முடியல. காரணம் என்ன, அவங்க நடுவில் அவங்க ஒரு நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கால வந்து மைனாரிட்டிஸை வந்து ப்ளீஸ் பண்ண முடியல. நம்ம பார்த்துருப்போம் 1929 நேரு ரிப்போர்ட்டுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அப்போது இந்து மகாசபையும் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் ஜின்னா முஸ்லீம் லீக் தமிழில் ஜின்னாமும் வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்கமெண்டேஷன்ஸை அவர் கொடுப்பாரு. ஸோ ரெண்டுத்தையும் அவரால் செய்ய முடியாமல் எல்லாருக்கும் வந்து பொதுவாக ஒரு இடத்துல நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காமனான ஒரு விஷயமோ, அதே போல் அவர் செப்பரேட் எலக்ட்ரேட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டார், காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு எந்த ஏரியாக்கள்லாம் வந்து முஸ்லீம்ஸ் வந்து மைனாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நாம் செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருப்பாங்க. ஸோ இது முஸ்லீம் லீக் அவங்களுக்கு ஒரு அதிருப்திகரமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதில் தான் இந்த கம்யூனலிசம் உருவாவதுக்கு காரணம் அப்படின்றாங்க. 1906 தான் வந்து முஸ்லீம் லீக் உருவாயிருக்கும். 1905 பெங்கால் பார்ட்டிஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அதோடைய இம்பேக்டாக காசாக என்ன நடந்திருக்கும், முஸ்லீம் லீக் உருவாகியிருப்பாங்க. அதோடைய தலைவராக வந்து ஜின்னா அவர்கள் வந்து இருப்பார். பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் டிமாண்ட் பண்ணியிருப்பார். அதே போல் ஹிந்து மகாசபையில் ஹிந்துவுடைய ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இந்த கம்யூனிட்டி உருவாக்கியிருப்பாங்க. கம்யூனிட்டி ரைட்ஸ் ஆனது அதிகப்படியான இந்த நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கும் வகையில் வந்து இருக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதே போல் இந்த பாகிஸ்தானுடைய பார்ட்டிஷனுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 1937 நடந்த எலெக்ஷன் தாங்க. ஸோ இதில் இவங்க கணிசமான ஓரளவுக்கு ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்மளுக்கு இந்தியாவில் ஓரளவுக்கு நமக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, நாம் தொடர்ந்து இந்தியாவோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும்.
பட் ஆனால் 1937 காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியான இடங்களை வின் பண்ணி முஸ்லீம் லீக்கு போதுமான இடங்கள் இல்லாததுனால ஸோ அது என்ன ஆகுது, நமக்கு பாகிஸ்தான் ஒன்று வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டியூரிங் நேஷனல் மூமெண்ட், இந்த சமயத்தில் மேலே பார்த்த இல்லையா, இந்த நேஷனல் மூமெண்ட் சமயத்தில் என்னென்ன பார்ட்டிஸ்லாம் வந்து காங்கிரஸ் தவிர்த்து முஸ்லீம் தவிர்த்து வேறு என்னென்ன பார்ட்டிகளாக உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி சுபாஷ் சந்திர போஸ் வந்து உருவாக்கியிருப்பார். 1929 வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ நேரு ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கோம், எங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நாம சுதந்திரம் வேணும்னு கேட்குறேன், நீங்கள் இன்னும் டொமினியன் ஸ்டேட்டஸே கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அந்த அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் என்ன பண்ணுவார், அப்போது வந்து அந்த காங்கிரஸ் வந்து ஒரு வெளியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து உருவாக்கியிருப்பார். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925 வந்து உருவாக்கியிருப்பாங்க, லேபருடைய லைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஜஸ்டிஸ் பார்ட்டி சவுத் இந்தியாவில் நன் பிராமின் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. அகாலிதள்ன்றது பஞ்சாபில் உருவாக்கியிருக்கோம், சீக்கியர்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி அங்கங்கே ரீஜனல் லெவலில் நிறைய பார்ட்டிகள் வந்து உருவாகியிருக்கோம். அதே போல் ரைஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்ஸ், என்னென்ன கேபிட்டலிசம் முதலாளித்துவம் எப்படி உருவாச்சு, ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்குறோம். எக்கனாமிக் கான்டெக்ட்ஸில் பார்க்கும்போது லேட் கலோனியல் பீரியட், எமர்ஜென்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ், இந்த கலோனியல் பீரியடுக்கு பிறகு, அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு பிறகு என்ன ஆகும்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பூம் ஆக ஆரம்பிக்கும். ப்ராமின் ஃபேமிலிஸ் லைக் டாடா, பிர்லா, கோயங்கா இந்த மாதிரியான பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலிஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்த வேர்ல்டு வார் ஆனது அதோடைய ரிசல்ட் என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த சமயத்தில் எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாம் தேவைகள் நிறைய ஏற்படுது. அந்த யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களாம் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிப்படைகிறாங்க, அவங்களால செய்ய முடியல. அப்போ மற்ற நாடுகளிலிருந்து அவங்க இம்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க. அதன் காரணமாக மற்ற நாடுகளில் இண்டஸ்ட்ரியிலானது க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறது ஏஐடியூசி 1920 லாலா லஜபதி ராய் அண்டு என்எம் ஜோஷி இவங்களால தான் வந்து அந்த ட்ரேட் ஏஐடியூசி அப்படிங்கிறது உருவாகுது. டிமாண்ட் ஃபார் பெட்டர் வேஜஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், லேபர் ரைட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வராங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஏர்லி லிங்க் பிட்வீன் எக்கனாமிக் ரைட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், ஒர்க்கர்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் நேஷனல் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த எக்கனாமிக் ரைட்ஸ் ஆகட்டும், இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்லாம் வந்து மக்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குமே வந்து நம்ம நாடு சுதந்திரம் பெற்றா நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க இல்லையா அப்படிங்கிற அந்த எண்ணமானது மக்களுக்கு உருவாகிறதுனால தான் அவங்க இந்த நேஷனல் விஷயத்தில் ஃப்ரீடமில் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இயர்ஸ் அண்டு ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 1937 முதல்ல தான் வந்து ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுக்குறாங்க. காங்கிரஸ் எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது 1940 கொண்டு வராங்க. ப்ராமிஸ் ஆஃப் இந்தியன் கவர்னன்ஸ், இந்தியாவில் கவர்னன்ஸை கொண்டு வரோம் அப்படிங்கிறது. குட் இண்டியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மாஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் வித்தவுட் ப்ராமினன்ட் லீடர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். கேபினட் மிஷன் அப்படிங்கிறது 1946 கொண்டு வராங்க. மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படிங்கிறது 1947 பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஏஐடியூசி அப்படிங்கிறது 1920 லேபர் ரைட்ஸுக்காக லாலா லஜபதி ராய் வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ரிவிஷன்லாம் வந்து முடியட்டும். ரிவிஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஹிஸ்ட்ரி நம்ம தனியாக எடுத்து நான் உங்களுக்கு தனியாக, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எடுத்ததே கிடையாது. இது வந்து ஒரு ரிவிஷனுக்காக தான் நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடத்திட்டு இருக்கோன்றதுனால, ஒரு ரீகாலுக்காக தான். எங்கேயாவது பஸ்ஸில் எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போது ஹெட்ஃபோன் போட்டு காதில் சும்மா கேட்கறதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம் முடியறதுக்குள்ளே நம்ம இந்த ரிவிஷன் முடிச்சதுக்கு பிறகு நான் தனியாக அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பெருசு இல்லையா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப வாஸ்டான ஒரு சிலபஸ் இருந்தனால அது எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 2 மாதம் போகும். அந்த டைம் வந்து இப்போ இல்லை, ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இப்போ அவ்வளோ கேள்விகளும் வந்து கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் இதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படிங்கிற காரணத்தினால தான் இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது நான். சரிங்களா, ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னொன்று, ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்தாலே புரியும், அதை வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அதனால நான் ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தேன். ஸோ இருந்தாலும் இந்த 3 நாள் ஹிஸ்ட்ரி கிளாஸை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளிலிருந்து எக்கனாமிக் இல்லைனா வந்து என்விரான்மெண்ட், இது ரெண்டுத்தில் எதுன்னு நான் பார்க்குறேன். இது ரெண்டுத்தில் ஒன்று என்விரான்மெண்ட்டை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். என்விரான்மெண்ட்டு நம்ம எடுப்போம். சரிங்களா, ஸோ எதுக்கு இருங்க, நான் ஒரு பார்த்தே சொல்லிடுறேனே. நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளிலிருந்து என்ன கிளாஸ் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஒரே நிமிஷம் இருங்க. சரி, இந்த மாதிரி நான் உங்களை காக்க வச்சதே கிடையாது. எப்போவுமே சீக்கிரமாக சொல்லிவிடுவேன். ரொம்ப லேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப லேட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு மோஸ்ட்லி நான் வந்து என்விரான்மெண்ட் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நாளிலிருந்து என்விரான்மெண்ட் கிளாஸ் ஒரு 3 to 4 கிளாஸஸ் எடுக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு சொன்னது நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் அனுப்போம். நன்றி.